அன்புக்குரியவர்களே, CSI கண்ணனூர் ஆயர் மண்டல திருச்சபை ஒரு வரலாற்று திருச்சபை. சரித்திரத்திலே பல இடங்களை பதித்திருக்கின்ற உன்னதமான திருச்சபை. தன்னை இந்த மண்ணிலே விதையாய் மாய்த்து கொண்ட திருமதி சகுந்தலா தேவி அவர்களுடைய இரத்தத்திலே கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை. 204வது சபை நாள் விழாவை தொடர்ந்து இந்த நாளிலே நற்செய்தி பெருவிழாவை நாம் சிறப்பாய் ஆசரிக்கின்ற போது திருமதி சகுந்தலா தேவி அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். திரு சார்ல்ஸ் ஸ்மித் ஐயர், திரு ஜான் ஸ்மித் ஐயர் இவர்களால் தச்சன்விளை பகுதியிலே 1820 வருடத்திலே ஒரு LMS திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே மணக்காவளை அரசன் சேரி அரச குலத்தை சார்ந்த திரு பார்த்திப பெருமாள், திருமதி சுலோச்சனா தேவி அவர்களுக்கு மகளாக பிறந்தவர்கள்தான் இந்த சகுந்தலா தேவி. அவர்கள் அந்த காலகட்டத்திலே கண்ணனூர் பகுதியிலே தச்சன்விளை பகுதியை சார்ந்த மாவீரன் அனந்த பத்மநாடார் பரம்பரையிலே காலப்பெருமாள் என்பவருக்கு மனைவியாக இந்த மண்ணிலே காலடி பதித்தவர்கள்தான் திருமதி சகுந்தலா தேவி. திரு சார்ல்ஸ் ஸ்மித் என்னும் ஜான் ஸ்மித் ஐயர் அவர்களால் இந்த பகுதியிலே ஞான ஸ்நானம் முதலிலே கொடுக்கப்பட்ட பொழுது 11 பேர் முதலிலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதிலே ஒரே ஒரு பெண்மணியாக இந்த பகுதியிலே முதலிலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் திருமதி சகுந்தலா தேவி அவர்கள். அவர்கள் தன்னுடைய பெயரை இயேசு அடியாள் என்று சொல்லி மாற்றிக் கொள்ளுகின்றார்கள். அவர்களுடைய கணவர் திரு காலப்பெருமாள் அவர்கள் தன்னுடைய பெயரை வேதமாணிக்கம் என்று சொல்லி மாற்றிக் கொள்ளுகின்றார்கள். இப்படியாய் ஆண்டவருடைய அடியவர்களாய் மாறிய இந்த காலப்பெருமாள் திருமதி சகுந்தலா தேவி இவர்கள் மத்தேயு நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 35-36 வசனங்களிலே சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக இந்த பகுதியிலே பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தவர்கள், தாகமாய் இருந்தவர்களுக்கு தாகத்தை தீர்த்தவர்கள், அந்நியனாய் இருந்தவர்களை சேர்த்து கொண்டவர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தவர்கள், வியாதியாய் இருந்தவர்களை விசாரித்தவர்கள், காவலில் இருந்தவர்களை பார்த்தவர்கள். இப்படியாய் கணவனும் மனைவியுமாய் தாராளமாய் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வுக்காக செலவிட்டு ஆண்டவருடைய பணியை சிறப்பாய் செய்தவர்கள். அந்த நாட்களிலே பயங்கரமான கிறிஸ்தவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட காலங்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்ட காலம், பொய் வழக்குகள் கிறிஸ்தவர்கள் மேலே போடப்பட்ட காலம். இந்த நாட்களிலே 2ஆம் தோல்சீலை கழகமானது நெய்யூர் வட்டாரத்திலே துவங்கி ஆற்றூர், திருப்பரப்பு, அருமனை, புலிப்பனம், கண்ணனூர் ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து அந்த தோல்சீலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இந்த திருமதி சகுந்தலா தேவி அவர்கள். பெண்களுக்கு மேலாடை போடச் செய்து அழகு பார்த்த அம்மையார் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களிலே கயவர்களால் அந்த ஜான் ஸ்மித் அவர்களால் கட்டப்பட்ட அந்த LMS தேவாலயத்துக்கு முன்னதாக வைத்து 2 முறை துப்பாக்கியாலே சுடப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போகவில்லை. இந்த கண்ணனூர் பகுதியிலிருந்து அவர்களை தாரை தாரையாய் இழுத்து மருதூர்குறிச்சி பகுதிக்கு கொண்டு சென்று அங்கே அவர்களை நிர்வாணமாக்கி பலாமர கிளையிலே தலைகீழாக கட்டி தொங்க விட்டார்கள். அந்த வேளையிலே ஜெபத்தோடு தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்த அம்மாதான் திருமதி சகுந்தலா தேவி அவர்கள்.
அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய இரத்தமானது இந்த இடத்திலே விதையாக விதைக்கப்பட்டது. 1820 கட்டப்பட்ட எல்எம்எஸ் தேவாலயமானது அது மீண்டும் கைவர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த பகுதியிலே இப்போது நாம் கூடி ஆராதனை செய்கின்ற இந்த ஆலயம் இருக்கின்ற பகுதியிலே மீண்டும் புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்ட வேளையிலே இந்த இடத்திலே பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக செயல்பட்டது. இந்த இடத்தை அந்த நாட்களிலே தானமாக தந்தவர்கள் எப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான நெருக்கடிகளை கொடுத்தார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த நாயர்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இந்த இடத்திலே தான் இன்று இவ்வளவு அழகான தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டு நாம் இந்த ஆலயத்தின் அங்கமாக இருந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமதி சகுந்தலா தேவி அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு பெரிய சவாலை தருகிறது. நாம் ஆண்டவருக்காக எதை செய்தோம்? நாம் ஆண்டவருக்காக என்ன கஷ்டப்பட்டோம்? ஆண்டவருக்காக நாம் பட்ட பாடுகள் என்ன? ஆண்டவருக்காக நாம் செய்த தியாகம் என்ன என்பதை இந்த 204வது சபை நாள் விழாவில் நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த நற்செய்தி பெருவிழா அதற்காக நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2024 வருடம் நம்முடைய சபை 205வது பயணம் இந்த சகுந்தலா தேவியை நாம் அதிகமாய் நினைக்கின்ற நம்முடைய ஆத்மீக பயணமாக அமைய வேண்டும். இந்த நற்செய்தி கூட்டம் நிச்சயமாக அதற்கு நமக்கு வழிவகை செய்யும், அதற்கேற்ற பாதையிலே நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. இப்பேற்பட்ட இந்த சரித்திரம் நிறைந்த சபையினுடைய 204வது சபை நாள் விழாவை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த நற்செய்தி பெருவிழாவிலே பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதிலே, ஆசீர்வதிப்பதிலே, வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.